ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு என்ன என்று சொன்னால், தகுதி நீக்கம். ரிஜெக்டட், தகுதி நீக்கம். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, பாரிஸ் என்கின்ற இடத்திலே தற்பொழுது ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று கொண்டிருந்த போதிலும் உலகம் முழுவதிலும் ஒரு சிறந்த மல்யுத்த வீராங்கனை அவர்கள் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள், தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பெயர் வினேஷ் போகாட். மிக திறமையான ஒரு பெண் மல்யுத்த வீராங்கனை. ஏன் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்று சொன்னால், ஃப்ரீஸ்டைல் என்று சொல்லக்கூடிய அந்த மல்யுத்த போட்டிக்கான 50 கிலோ எடை கொண்ட பிரிவிலே இவர்கள் கலந்து கொண்டார்கள். சிறப்பாய் விளையாடக்கூடியவர்கள், நல்ல திறமை உள்ளவர்கள். இவர்கள் விளையாண்டால் கண்டிப்பாக நமக்கு தங்கப்பதக்கம் உறுதி. ஆனால் அவர்கள் ரிஜெக்ட் செய்யப்பட்ட காரணத்தை அறியும் போது வித்தியாசமாக இருக்கிறது. வெறும் 100 கிராம் அவர்களுடைய எடை கூடுதலாக இருந்தபடினால், வேறு ஒன்றும் அல்ல, 50 கிலோ எடை பிரிவிலே விளையாடுவதற்கு உள்ள அந்த நிபந்தனையில இவர்கள் 100 கிராம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு இருந்ததினால் அதை சுட்டி காண்பித்து அவர்கள் அந்த மல்யுத்த போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். ஆனால் அதை சரி செய்வதற்கு இரவு முழுவதும், அந்த 100 கிராம் எடையை குறைப்பதற்கு இரவு முழுவதும் கடினமான பயிற்சிகளை அவர்கள் செய்தும் பிரயோஜனம் இல்லை. கடைசியாக அந்த போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அனுப்பினார்கள். அவர்கள் சோர்ந்து போய், இனிமேல் என் வாழ்க்கையிலே இந்த விளையாட்டை விளையாடவே மாட்டேன் என்று சொல்லி மிகவும் மனது உடைந்து உருக்குலைந்து போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த போட்டியினுடைய காரியங்கள் மிகவும் சரியானவைகள் என்று சொன்னால், அந்த எடை பிரிவு என்று சொன்னால் அவர்கள் அந்த எடை அளவுதான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த உலகம் 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அவர்களை தகுதி நீக்கம் செய்துவிட்டது. இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வினேஷ் போகாட் என்கிற இந்த அருமையான வீராங்கனையை 100 கிராம் எடை தகுதி நீக்கம் செய்துவிட்டது. இன்றைக்கு நாமும் கூட பல இடங்களிலே தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர்கள். ஆனால் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை தகுதி நீக்கம் செய்யவில்லை. இவனுக்கு பேச தெரியல அப்படி என்று அவர் தகுதி நீக்கம் நம்மை செய்யலை. பாட தெரியல
என்று தகுதி நீக்கம் செய்யலை, பிரசங்கிக்க தெரியல என்று தகுதி நீக்கம் செய்யல, ஜெபிக்க தெரியல, வேதம் வாசிக்க தெரியல, பரிசுத்தம் சரியா இல்லை என்று எந்த ஒரு காரணத்தை காட்டியும் ஆண்டவர் நம்மை தகுதி நீக்கம் செய்யல. வாசித்த வேத பகுதி மிக அழகாய் சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஒரு நாளும் நீ பாவி என்று ஆண்டவர் நம்ம ரிஜெக்ட் பண்ணலை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மில் இருக்கிற பாவத்தை ரிஜெக்ட் பண்றாரு தவிர பாவியான மனிதனை அவர் ரிஜெக்ட் பண்றதில்லை. பாவியான மனிதனுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் உங்களை எந்த காரணத்தை காட்டியும் தகுதி நீக்கம் செய்திருக்கலாம். ஆனால் தகுதி நீக்கம் செய்யாத இயேசு கிறிஸ்துவின் அன்பை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த எந்த சூழ்நிலையும் என்னை வெறுக்காத, தகுதி நீக்கம் செய்யாத இந்த இயேசுவின் அன்பு எனக்கு வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? கண்களை மூடி. மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே, நான் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து எனக்காக மரித்ததினாலே தேவன் என்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினீர் என்ற வசனத்தின் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களிலே நான் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டியவனாய் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவரே, நீங்க என்ன தகுதி நீக்கம் செய்யாமல் நீங்க என்ன தகுதிப்படுத்தி ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை உணர்த்துவான்னு சொன்னால், இந்த உலகம் அவர்களை தகுதி இல்லை என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் அவர்களையும் உடைய அன்பு தொடுவதாக. யாரையும் ரிஜெக்ட் பண்ணாத உடைய அன்புக்கு அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை தகுதி நீக்கம் செய்யலை. சந்தோஷமா இருங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். வார்த்தையை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யும்படி, பகிரும்படி இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்பாய் தயவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த லாகிம் டிவி என்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவாக உங்கள் மொபைலில் அதை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.